வந்து கேக்குற இந்த குடி தம்பி எதுக்கு அவ்வளவு வேகமா பொம்மை தூக்கி வீசிட்டு டென்ஷனா வந்து உட்கார்ற? நான் விளையாடும் போது அக்கா வந்து பொம்மை கேட்டே இருக்குது. விளையாடும் போது பொம்மை வந்து அக்கா கேட்டுட்டே இருக்குது. கேட்டா கொடுக்க வேண்டியதுதானே? அதுவும் நான் விளையாடும் போது மட்டும்தான் வந்து கேக்குது. பரவாயில்ல தம்பி, விட்டு கொடுத்து போக வேண்டியதுதானே? அத்தனை நேரம் சும்மா இருக்குது. அப்ப வந்து இருக்காங்க நான் வந்து எடுத்து என்ன தெரியுது தம்பி அப்படி கிடையாது சரியா? நம்ம ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகணும். சில நேரத்துல நம்ம விளையாடுற நேரத்துல அவங்கள கேட்டாங்க, சரி கொஞ்ச நேரம் நீ விளையாடுன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு அப்புறம் விளையாடலாமல்ல. ஏன்னா பைபிள்ல வந்து ஆபிரகாம் லோத்துன்னு ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க சரியா? அவங்க பேர் என்ன? அப்ப அவங்களுக்குள்ள இதே மாதிரி வந்து அவங்க மேய்ப்பர்களுக்குள்ள சில சண்டை வந்துருச்சு. சண்டை வரும்போது சரி ஆபிரகாம் அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு நம்ம சண்டை போடக்கூடாது, உனக்கு எந்த பக்கம் போறதுக்கு விருப்பமோ நீ அந்த பக்கம் போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து லோத்து செழுமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வறட்சியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா ஆபிரகாம ஆசீர்வதிச்சாரு. என்ன காரணம் தெரியுமா? சொல்லுவாக்குல என்ன காரணம்? ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அது மாதிரி இப்ப நீங்க வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா தான் சரி, யார் கேட்டாலும் பரவாயில்ல, ரைட் இந்த வச்சுக்கோங்க முதல்ல நீங்க, அதுக்கப்புறம் கடைசி நான் விளையாடுக்கிறேன் அப்படின்னு நீ விட்டு கொடுத்து பார்த்தோன்னா ஏசப்பன்னு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு சரியா? அக்கா இந்த நீ ஏன் பொம்மை வச்சுக்கோ, நான் அப்புறமா விளையாடிக்கிறேன்.